வணக்கம் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஆண்டி, எனக்கு சீலாவை பார்க்கணும். சீலா இங்கே இல்லையே. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? சீலா இங்கே இருக்கிறதா தான் சுமதி சொன்னா. ஆண்டி, எனக்கு சீலாவை எப்படியாவது பார்க்கணும் ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, அவகிட்ட என்னோட நோட்ஸ் இருக்குது, அதை வாங்கிட்டு போகிறதுக்காக வந்தேன். என்னம்மா சொல்கிற? சீலா கிட்ட உன்னோட நோட்ஸ் இருக்கா? நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லையே. ஆண்டி, நான் எங்கேயுமே போக மாட்டேன் ஆண்டி. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்னோட வீட்டுக்கு வருவாங்க. சீலா கூட வந்திருக்கா, சுமதி கூட. ஆனால் நான் யார் வீட்டுக்கும் போனதில்லை. நான் வெளியூருக்கு எங்கள் மாமா பொண்ணுக்கு கல்யாணம், அதனால் போயிருந்தேன். இப்போ தான் வந்தேன். நான் சீலாவை 1 வீக்காக வருவான்னு எதிர்பார்த்தேன். அவள் காலேஜுக்கு வரல, அதனால தான் நான் வந்தேன் ஆண்டி. ஓ, உன் வீட்டுக்கெலாம் வந்திருக்காளா? ஆமாம் ஆண்டி, ஒரே ஒரு தடவை சுமதி கூட வந்திருக்கா ஆண்டி. நீ எப்படிம்மா படிப்புலலாம்? இல்லை, இவளை மாதிரி ஏதாவது லவ் கிவன்னு சுத்துறியா? என்ன ஆண்டி சொல்கிறீங்க? லவ்வா? சீச்சி, என்ன பழக்கம் இது? பேரண்ட்ஸ் யாரை பார்க்குறாங்களோ அவங்கள தான் கல்யாணம் கட்டிக்கணும். என்ன ஆண்டி, சீலா யாரையாவது லவ் பண்ணுறாளா? என்ன ஆண்டி இப்படி கேள்விப்படுறேன்? நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா? நம்ம சீலாவா? நீ தான் நல்ல பொண்ணாக இருக்க, என்னன்னு சொல்ல. தறிக்கட்டு தான் தெரியுது இப்போ உள்ளதுக்கெல்லாம். சே, எங்கே இருந்து தான் காதல் கீதெல்லாம் வருதோ தெரியல. அவன் ஆளும் முகரக்கட்டையும் எனக்கு அவனை பார்த்தாலே எரிச்சலாக வருது. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? யார் அது? நம்ம சீலா மனசை கலைச்சது யார் ஆண்டி? என்னம்மா சொல்கிற? உங்கள் கூட படிக்கிற பையன்தான், கருப்பா நல்லா வளர்த்தியாக இருக்கிறான். அவன் ஆள் மூஞ்சும் முகரக்கட்டையும் கொஞ்சம் கூட சகிக்கலை. இவகிட்ட சொன்னால் இவளுக்கு எங்கே புரியுது? அவனுக்காக 2 நாள் சாப்பிடாம கிடக்குறா. நானும் கிடக்கட்டும்னு விட்டுட்டேன். அவங்க அப்பா வந்து இவளை ஒரு வழி ஆக்குனாதான் அடங்குவா போல. அவங்க பெரியம்மா வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, எதையும் காதில் வாங்க மாட்டுக்கா, அடம் பிடிச்சிட்டு கிடக்குறா. அச்சச்சோ, நம்ம சீலாவையும் இந்த அளவுக்கு மாற்றிருக்கானுங்கன்னா நான் 1 வீக் ஊரில் இல்லை, என்னெல்லாமோ நடந்திருக்கு. யாரும் என்கிட்ட சொல்லலையே ஆண்டி. ஆண்டி, நான் போய் அவளை சமாதானம் பண்ணி சாப்பிட சொல்கிறேன். என்ன பழக்கம் இது? அம்மா அப்பா பேச்சை மீறி இப்படியெல்லாமா நடந்துக்கிறது? அம்மா அப்பாவை விட இவளுக்கு காதல் ரொம்ப முக்கியமாக போச்சோ? சே, என்ன பிள்ளை இவ? பாத்தியா, கேட்குற உனக்கே எவ்வளோ கோவம் வருது. அப்போ எங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? என் மாமியார் இவளை விளக்கு மாத்தலாம் சாத்திட்டு, ஆனாலும் அடங்க மாட்டேங்கிறா. ஐயோ பாவம் ஆண்டி, நீங்கள் ரொம்ப கஷ்டம். சீலாவோட அப்பாவோட வெளிநாட்டில் தானே இருக்கிறாங்க. பாவம் ஆண்டி, நீங்கள் தனியாக என்ன பண்ணுவீங்க? ஆண்டி, நான் அவளை சமாதானம் பண்ணுறேன், நீங்கள் வருத்தப்படாதீங்க. நீங்கள் சாப்பாடு எடுத்து வைங்க, நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் ஆண்டி. சரிம்மா, நீ போய் சொன்னாலாவது சாப்பிட்றாளான்னு பார்ப்போம். எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்க. சே, இவ என் வயிற்றில் வந்து இப்படி பிறந்திருக்காளே, இதை நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. வருத்தப்படாதீங்க ஆண்டி, எல்லாம் சரியாயிரும். நான் அவட்ட பேசிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் ஆண்டி. சரிம்மா, போய் பாரு. எந்த ரூம் ஆண்டி? நல்லதாம்மா இருக்கிறா, போய் பாரு. சரிங்க ஆண்டி. சே, எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல பிள்ளைங்களா தான் இருக்காங்க. ஆனால் இவ மட்டும் ஏன் தான் இப்படி பண்ணுறாளோ தெரியல. யார் நீங்கள்? இங்கே எதுக்கு வந்தீங்க? ஏய் சீலா, எதுக்கு அழுறீங்க? சத்தம் போடாதீங்க. முதல்ல சொல்லுங்க, யார் நீங்கள்? எதுக்கு இங்கே வந்தீங்க? ஐயோ, உங்கள் அம்மா வந்துட போகிறாங்க. நான் உங்கள் ஃப்ரெண்டு கவிதான்னு சொல்லி தான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் வேற காட்டி கீட்டி கொடுத்துடாதீங்க. எங்கள் மாமா தான் என்னைய இங்கே அனுப்பி விட்டாரு. மாமா உங்களுக்காக செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறீங்க? எனக்கா? விக்ரமா? ஆமாம். இங்கே உங்கள் மாமா பொண்ணா? ஆமாம், நான் தான் அவங்க மாமா பொண்ணு ருக்மணி. ஓ சரி. நீங்கள் இப்படி ஒத்த வார்த்தையில் பேசுகிறீங்க? நீங்கள் ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு மாமா சொன்னார். நீங்கள் என்னென்னா இப்படி அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க? எனக்கு இப்போவே ஒரு பார்க்கணும் போல் இருக்குது. எனக்கு ஒரு பார்க்காம இருக்க முடியல. என்னை காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன, லவ் பண்ணால் காலேஜுக்கு போங்கன்னு வழி அனுப்பி வைப்பாங்களா? எந்த காதில் தான் அம்மா அப்பா ஏற்றிருக்காங்க. நீங்கள் வேறு இதுக்கெல்லாம் மனம் தளர்ந்து போகிறதா? உங்களுக்கு இப்போ மாமாவை பார்க்கணும், அப்படித்தானே? ஆமாம், எனக்கு உடனே அவரை பார்க்கணும். சரி சரி, அல்லாதீங்க. நான் ஃபோன் போட்டு வர சொல்கிறேன். எங்கே வர சொல்வீங்க? இங்கே தான். அச்சோ, அம்மா வந்துடும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த ஜன்னலை ஓப்பன் பண்ண முடியுமா? பண்ணலாமே. சரி, முதல்ல நீங்கள் கண்ணை தொடங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சீலா,
சீலா இதோ வரேன் ஆண்டி. அம்மா தான் கூப்பிடுறாங்க. உங்களுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன். அதுக்குள்ளேயும் நீங்கள் இந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி வைங்க, சரியா? கண்டிப்பாக வருவார்ல. வருவார். நீங்கள் முதல்ல அழுகிய நிப்பாட்டுங்க. சரி. மாமா, உன் ஆளு சாப்பிடவே இல்லையா, அதனால உன் மாமியார் சாப்பாடு கொடுத்து விட்டுருக்கு. இல்ல, நீ என்ன லூசா? ஏண்டி இப்படி அழுற? ஏன் அழாதடி. உன்னை இப்படி பார்த்தா எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஏய், சொன்ன கேளுடி, அழாதடி. நான் தான் வந்துட்டேன்ல. ப்ளீஸ்ங்க, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க. என்னால் இங்கே இருக்கவே முடியாது. எனக்கு உங்களை ரொம்ப தேடுது. உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல. அச்சோ மாமா, பாரு மாமா எப்படி அழுறாங்கன்னு. ருக்குமணி, வாய மூடிட்டு இருடி. ஏண்டி தோணங்கிற? கொஞ்ச நேரம் அவகிட்ட பேச விடுடி. இப்பதான் டைம் கிடைச்சிருக்கு. நீ வேற. சரி மாமா, நான் ஒன்றும் சொல்லலை. இல்ல, ப்ளீஸ்மா, புரிஞ்சுக்கோமா. என்னம்மா நீ இப்படி அழுற? உன்னை பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அழாதடி. முதல்ல அழுகிய நிப்பாட்டுடி. முடியாது, எனக்கு ஜெயிலில் இருந்த மாதிரி இருக்கு. என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுங்க ப்ளீஸ். அடியே சீலா, ஏய் அழாதடி. உன்னை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியலடி. உங்க அம்மா அப்பா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. இப்பவே என் கூட வரேன்னு நினைக்கிறியே? உங்க அம்மா பாவம்டி. அவங்க உன்னை எவ்வளவு செல்லமா வளர்த்திருப்பாங்க. அவங்க நிலைமையும் கொஞ்சம் நினைச்சு பாருடி. காதலிச்சா உடனே பொண்ணு கொடுத்துருவாங்களா? ஏய், நம்ம காதல்ல உறுதியா இருக்கிறோம். உன்னை வேற யாருக்கும் கல்யாணம் கட்டி கொடுக்க நான் விட மாட்டேன். சீலா, புரிஞ்சுக்கோ. உன் படிப்பெல்லாம் முடியணும். நான் உங்க அம்மா அப்பாட்ட நேரடியா வந்து பொண்ணு கேட்டுதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன். கவலைப்படாதடி. முடியாது, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. எங்கள் அம்மா ரொம்ப ரூடாக இருக்காங்க. அவங்க எனக்கு அவசரமாக வேறு மாப்பிள்ளை தேடுறாங்க. புரிஞ்சுக்கோங்க. சீலா, உன் கழுத்துல என்னை தவிர வேற எவனும் தாலி கட்ட முடியாது. நான் உனக்காகவே பிறந்தவன். நான் உன்னை எந்த நிலையிலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி உனக்கு கல்யாணம் பண்றாங்கன்னா நான் மணவடையில இருந்து கூட உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். அழாதீங்க, அதான் எங்கள் மாமா சொல்கிறாருல்ல, உங்களுக்கும் மாமாக்கும் தான் கல்யாணம் நடக்கும். சாப்பிடுங்க முதல்ல. என்னால் உங்களை பார்க்காம இருக்க முடியல. ப்ளீஸுங்க, கொஞ்ச நேரமாவது உள்ளே வாங்க. ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கோடி என் நிலைமைய. இப்ப நான் உள்ள வர்றத யாராவது பார்த்தா உனக்கு தாண்டி கஷ்டம். முடியாது, நீங்கள் முதல்ல உள்ளே வாங்க. அதான் பொண்ணே கூப்பிடுதில்ல, பின்ன என்ன மாமா? ஏன் மாமா இப்படி பயந்துக்கிட்டு இருக்க? நான் நகர்ந்து போய் யாராவது வர்றாங்களான்னு பார்க்குறேன், நீ உள்ள வா. ப்ளீஸுங்க, வாங்குங்க. ஆமா, ஜன்னலுக்குள்ள தலை மாட்டிக்க போகுது. கவனமா பார்த்து வா மாமா. ஏ ருக்கு, வாய மூடுறி. சரி மாமா, பேசிட்டே இருக்காத, சீக்கிரம் வா. சரிடி, நகரு. ப்ளீஸுங்க, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க. என்னால் இங்கே இருக்கவே முடியல. ஏய், நீ என்ன லூசா? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்கவே மாட்டுக்க. உங்க அம்மா உன்னை எவ்வளவு பாசமா வளர்த்திருப்பாங்க. அவங்கள விட்டுட்டு அவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. நாம நம்ம காதல்ல உறுதியா இருக்கோம். எத்தனை தடை வந்தாலும் அதையெல்லாம் மீறி நம்ம கல்யாணம் நடக்கும். நீ கவலைப்படாம இரு. எத்தனை பேர் எதிர்த்தாலும் நான் உன்னை விட்டே கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு தான், போதுமா? மாமா, அப்போ நானு? அடியே, நீ வேறையா? ஏண்டி அவளை கூட கொஞ்சம் உசு பேத்துற? கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. ஓ மாமா, உனக்கு என்ன கட்டிக்க மட்டும் வலிக்கும். சீலா, சும்மா விளையாட்டுக்கு தான், கோவிச்சுக்காதீங்க. ஏச்சே, உங்க மாமாட்ட நீங்க பேசுறீங்க, நான் அதை தப்பாவே நினைக்க மாட்டேன். இருக்கு சீலா. சரி சரி, நீ ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க? ஒழுங்கா சாப்பிடு. எனக்கு உங்களை பார்க்காம பசிக்கவே இல்லை. அடி வாங்குவ. நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடு. உங்க அம்மாட்ட என்னத்துக்கு சண்டை போடுற? தேவையில்லாம அவங்கிட்ட எல்லாம் சண்டை போடாத. சரிங்க. என்ன இப்ப காலேஜுக்கு அனுப்புவாங்களா மாட்டாங்களா? எங்க அம்மா காலேஜுக்கே போக கூடாதுன்னு சொல்லிருச்சு. சரி விடு. உங்க அப்பா வந்து என்னதான் பேசுறாங்கன்னு பாப்போம். எங்க அம்மாவையும் அப்பாவையும் பேச வர சொல்றேன். சரிங்க. அடியே சீலா, உள்ள என்னடி பண்ற? கதவை பூட்டிக்கிட்டு. ஏய், கதவை திறக்கறியா? என்னமா வருது? சுச்சோ, கிளவி வந்துருச்சு. அம்மா, நீ வந்த வழியே ஓடிரு. சீக்கிரம் போ மாமா. மாமா சீக்கிரம்.
ஐயே ஏண்டி இப்படி வம்புல விழுத்து விட்டியே? சரி, நான் உனக்கு சாயங்காலமா ஃபோன் பண்றேன். சரியா? உடம்ப பாத்துக்கோ. சரிங்க, நீங்க கிளம்புங்க. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? இரு கிளவி, பாத்ரூம்ல இருக்கேன், வர்றேன். ஐ லவ் யூ செல்லம். ஆமா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கிளம்பு மாமா. ஐ லவ் யூ டூ. போயிட்டு வரேன், உடம்ப பாத்துக்க. மாமா போதும், கிளம்பு மாமா. நீ எவடி? நீ எப்ப உள்ள வந்த? நான் உன்னை கவனிக்கலையே. பாட்டி, இது என் ஃப்ரெண்டு. சும்மா தேவையில்லாம பேசாத. ஆமா, ஃப்ரெண்டும் பாழுவோ. அப்புறம் அவன் லெட்டர் கொடுத்தான், அவன் அதை கொடுத்தான் இதை கொடுத்தான்னு வாங்கிட்டு வருவாளுவோ. அதான் யாருன்னு கேட்டேன். சும்மா கண்டபடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. உனக்கு இதே வேலையா போச்சு. இவன் என்னடி கூறுகட்ட கழுத என்கிட்ட எகிர்றா? நீதான் அந்த கருப்பங்கூட சுத்திட்டு அலைஞ்சல்ல. பின்ன அவன் லெட்டர் கொடுத்தான், அதை கொடுத்தான் இதை கொடுத்தான்னு என்னத்தையாவது கொண்டு வந்து கொடுக்க வந்தாளுவனா? அதான் விசாரிக்கேன். ஐயோ பாட்டி, நானே இத்தனை நாள் ஊர்ல இல்ல. இப்பதான் அம்மா எல்லா விவரமும் சொன்னாங்க. அதான் இவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? உன் படிப்பை நீனே ஏன் கெடுத்துக்கிற? நல்லா படிக்கணும். நம்ம அம்மா அப்பா நல்ல மாப்பிள்ளையா தான் நமக்கு பார்த்து வைப்பாங்க. நீ ஏன் அவசரப்படுறன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி சொல்லிடியா ராசாத்தி? உனக்கு அது புரியுதே. இந்த மரமண்டைக்கு இது புரிய மாட்டுக்கு. அவன் என்ன ஜாதியோ, என்ன குலமோ, என்ன கோத்திரமோ, ஆளும் மொகர கட்டையும் அவன் தான் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறா. படிப்பை கெடுத்துக்கிட்டு இது தேவையா? என் மகன் வெளிநாடு போய் கஷ்டப்பட்டு எம்புட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். இவ அதை வேறைய ஆக்குற மாதிரி அவன் கூட சுத்திட்டு திரியிறா. அப்போ நான் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? பாட்டி, யூ ஆர் கிரேட். நீங்க சூப்பர் பாட்டி. எனக்கு உங்களை மாதிரி ஒரு பாட்டி இருந்தா அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கலாம் போல இருக்கு. பாட்டி, என்ன அருமையா சொல்றீங்க. சீலா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கேட்டுக்கோ பாட்டி சொல்றத. பாட்டி உன் நல்லதுக்கு தான் சொல்றாங்க. சரிம்மா, நீ பேசிட்டு இரு. நான் யாருன்னு பார்க்க தான் உள்ள வந்தேன். என்னமோ ஆம்பளைங்க குரல் மாதிரி கேட்டுச்சே. அந்த பெய களவாணி பெய கண்டு வந்துட்டானோன்னு பார்த்தேன். ஐயோ பாட்டி, எனக்கு தான் தொண்டை பிடிச்சிருக்கு. அதான் குரல் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரிம்மா, பேசிட்டு இருங்க, நான் வாரேன். ருக்கு, நீ பிரமாதமா நடிக்கிறியே. ஒன்று மாதிரி எனக்கு பேசவே தெரியாது. ஐயோ, நீ அவங்களுக்கு தக்கன மாதிரி பேசினா அவங்க எதையும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. அப்போ நானும் கிளம்புறேன், சரியா? தேங்க்ஸ் ருக்கு. எதுக்கு? என் மாமாவை விட்டு கொடுத்ததுக்கா? சேச்சே, அதெல்லாம் இல்லை. எனக்காக கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்தீங்களா, அதுக்காக தான். தேங்க்ஸ் ருக்கு. இதில் என்னங்க இருக்கு? என் மாமன் எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். சரி ருக்கு, உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது வாங்க. சரிங்க, கவலைப்படாமல் இருங்க, எல்லாம் சரியாயிரும். சரியா? ஓகேங்க, தேங்க்ஸுங்க, பாய்ங்க. ஓகே, பாய்ங்க. அடியே, நீ சொல்லும்போது கூட நான் நம்பல. இவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா கண்ட நேரத்தில் கண்டவன் கூட சுத்திட்டு அலைவா. ஊரு புறம் இவ பேச்சாதான் இருக்கு. விளக்க மாத்த கொண்டு அடிச்சா எப்படி போவான்னு தெரியும். நானும் சொல்லி பார்த்துட்டேன், கேட்கணும்ல, அதான் உங்களை வர சொன்னேன். எல்லாம் அந்த விளங்கா மூஞ்சி மலர் கூட சேர்ந்துட்டு அலையிறாள்ல, அவ அப்படித்தான். இவளும் ரொம்ப கெட்டு போறா. சொல்ல சொல்ல எங்க கேக்குறா? வாடி ஆடுகாலி கழுத, எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. என் பேத்திய கண்ட இடத்துக்கும் கூட்டிட்டு போறவா நீதானே. எங்கடி அவளை? ஐயோ பாட்டி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் இப்பதான் வீட்ல இருந்தே வாரேன். என்னடி சொல்ற? 2 பேரும் ஒன்னா தானே போனீங்க? அவள் லைப்ரரி போறேன்னு சொன்னா. எனக்கு வீட்டில் வேலை இருந்துச்சு, அதனால நான் வீட்டுக்கு போயிட்டேன். மரியாதையா உண்மையை சொல்றியா? விளக்க மாத்த கொண்டு சாத்தட்டா? அம்மா, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் போறேன். படவாடி செய்யற, ஓடு ஓடு. நான் உன் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன். ஐயோ பாட்டி, நீங்க எப்போ வந்தீங்க? அடி கழுத, உங்க அப்பன் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து கண்டவன் கூட ஊர் சுத்திட்டு அலையிறியாம. ஊரு பூரா இதான் பேச்சா இருக்கு. உன்னை இந்த கட்ட விளக்க மாத்த கொண்டு அடிச்சா அடங்குவேன் நினைக்கிறேன். ஐயோ பாட்டி, அப்படியெல்லாம் இல்லை. நல்லா 4 சாத்து சாத்துங்க. உங்களுக்கு அது பயந்து அடக்க உடக்கமா இருக்காளான்னு பார்ப்போம். எவ்வளவு திமிரு இருந்தா ஊருக்கு பூரா சுத்திட்டு அடைவா. அதுவும் கற்கல்ல. இவளுக்கு என்ன சொல்லி வெளியே போறதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்காம 5 மணிக்கே ஓடி இருக்கானா? எவ்வளவு இருக்கு? போவியா? சொல்லுடி, போவியா? என்னடி பாக்குற? உங்க அப்பன் நாங்கெல்லாம் இங்க இருக்கிறதுனாலதான் உன்னைய விட்டுட்டு போயிருக்கான்.
அன்னைக்கே சொன்னேன் வயசு பிள்ளைய வீட்டுல வைக்காத, காலத்துல கல்யாணம் கட்டி கொடுங்க. என்ன படிப்பு வேண்டி கிடக்கு, நம்ம குடும்பத்துக்கு ஆகுமா? நீ அவமல ஏன் பேத்தியாக்காரி அடிக்கிறதுக்கு ஊடையில வந்து நிக்கிற? உனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? மரியாதையா ஓடி போயிரு, இல்ல கட்ட விளக்குமாறு பிஞ்சிரும். வாய மூடுங்க. நீங்க சீலாவோட பாட்டி தானே? நீங்க சீலாவோட அம்மா தானே? நடு ரோட்ல பொண்ணை போட்டு வாரியல கொண்டு அடிக்கிறீங்களே, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? சீலா எங்க போனா அதை தெரிஞ்சுக்கணும், அப்படித்தானே? சீலா என்னைய காதலிக்கிறா, நானும் சீலாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். அவ என்ன பார்க்க தான் வந்தா, போதுமா? நீங்க என்னதான் தடுத்து நிறுத்தினாலும் இந்த கல்யாணம் நடக்கும். நானும் சீலாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனதார விரும்புறோம். உங்களால முடிஞ்சா சீலாவை எனக்கு கட்டி வைங்க, இல்ல எங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணிக்கணுமோ அப்படி பண்ணிக்க தெரியும். என்ன சொன்ன கருங்குரங்கு மூதேவி? உன் மூஞ்சிய கண்ணாடியில பாத்திருக்கியா? உனக்கு என் பேத்தி கேக்குதா? அவளை ஆசை வார்த்தை கூறி மயக்கி இருக்கியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. என்னடி அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? உனக்கு எவ்வளவு திமிரும் துணிச்சல் இருந்தா அவன் எங்க முன்னாடி வந்து பேசுவான், நீ பின்னாடி நின்னுகிட்டு இருப்ப. சொல்லுடி, ஓத்தாக்காரி கேக்குறாளா? வாயில என்ன குளக்கட்டையா போட்டிருக்க? வாயை திறந்து சொல்லுடி. நான் கல்யாணம் கட்டிக்கிட்டா இவருதான் கட்டிக்குவேன். நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். கல்யாணம் கட்டிக்கிட்டா இவனை கட்டிக்குவியா? ஊர் பேர் தெரியாத இவனை உனக்கு நான் கட்டி வைப்பனா? அடியே, உன்னை உசுரோடவே விட மாட்டோம். நிறுத்துங்க பாட்டி, அறிவு கட்டத்தனமா பண்ணிட்டு இருக்காதீங்க. நாங்க 2 பேரும் மேஜர், எங்களை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. என்ன பாக்குறீங்க? நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனதார விரும்புறோம். நீங்க யார் வந்து தடுத்தாலும் எங்க கல்யாணம் நடக்கும். நான் சீலாவை தான் கல்யாணம் கட்ட போறேன். அத உங்களால எதுவும் பண்ண முடியாது. என்னடா ஆம்பளை இல்லாத வீடுன்னு இஷ்டத்துக்கு பேசுறியா? பொறு, இப்பவே ஊர்ல இருந்து ஆட்களை வர வைக்கிறேன். உன்னை உசுரோட விட்டாதானே இந்த கல்யாணம் நடக்கும். என்னாச்சு? என்னத்துக்கு இந்த பிள்ளை இப்படி அழுது? எதுக்கு பாட்டி அந்த பிள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிறியே? நீ எவடி ஏன் வீட்டு விஷயத்துல தலையிடுறதுக்கு? இல்ல, அந்த பிள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிறீல, அது வேற அழுதுகிட்டு நிக்கி. என்னன்னு கேட்டேன். ஆமா, என்ன நீங்க உங்க மகளை அடிக்க விட்டுட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எதுவும் தெரியாது, உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ. இவங்களுக்கு இந்த வயசுலயே காதல் ஒரு கேடு. இப்படிதானா? இதுக்குதான் இந்த வாரத்து வரையிலா? காதலிக்கிறது என்ன தப்பா? இதுல என்ன இருக்கு? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினா கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே? செருப்பால ஏன் வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்கிறியா? மூக்க அறுத்து போடுவேன். மரியாதையா போயிரு. என்ன நீங்க சொன்ன உடனே நான் பயந்து ஓடிடுவேன் நினைப்பா? உங்க வீட்டுல நடக்கிற வரைக்கும் தான் இது உங்க வீட்டு பிரச்சனை. என்னைக்கு நீங்க ரோட்டுக்கு வந்து பேச ஆரம்பிச்சீங்களோ இது பொது பிரச்சனை. இதுல தலையிடுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பொம்பளை பிள்ளைய நடு ரோட்ல வச்சு அடிச்சுக்கிட்டு நிப்பிய நாங்க பாத்துக்கிட்டு இருப்போமா? ஒழுங்கா அவளை அந்த பையனுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கற வழிய பாருங்க. அதை விட்டுட்டு இன்னும் காதல் அது இதுன்னு ஏதாவது பண்ணலாம் நினைச்சிய அப்புறம் நடக்கிறதே வேற. அடி செருப்பால ஏன் பேத்தியே யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு நீ சொல்லுவியோ? ஓடுகாலி கழுத காலை முறிச்சு வீட்டுல போட்டாலும் போடுவேன். இந்த கருங்குரங்கு பயலுக்கு கட்டி வைக்க மாட்டேன். அக்கா நீங்க போங்கக்கா, என்னால உங்களுக்கு ஏச்செல்லாம் வேண்டாம். சீலா, பயப்படாத, தைரியமா போ. நீ உறுதியா இருக்கும்போது இந்த கிழடு கட்டைகளால எதுவும் பண்ண முடியாது. சூப்பர்க்கா, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். என்னடா சூப்பரு? எங்களை மீறி நீ எப்படி கல்யாணம் கட்டுறன்னு நான் பாக்குறேன். நடடி வீட்டுக்கு. சீலா, நீ தைரியமா போ. யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது. உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். அத ஞாபகம் வச்சுக்கோ. அதையும் பாப்போம்டா, கிளம்பு. என்னடி நீலி கண்ணீர் வடிக்க? அவன் கொடுத்த தைரியம் தானே, அதையும் பாப்போம் எப்படி அவன் உன் கழுத்துல தாலி கட்டுறான்னு. அடியே ருக்குமணி, ஏன் ரூம்ல என்னடி பண்ற? ஏய், உன்னதான் அடி கேக்குறேன், ஏண்டி அழுற? அடியே கேட்டுட்டே இருக்கேன், நீ என்ன உம்முன்னு அழுதுகிட்டே இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களாடி? ஏண்டி அழுற? மாமா, நான் உன்னை கட்டணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான் மாமா.
ஆனா நீ இன்னைக்கு ஏன் மாமா அந்த பொண்ணுக்காக அடி வாங்கின? என்னடி சொல்ற? நீ எங்க அதை பார்த்த? மாமா நான் சும்மா வெளியே வந்தேன், அப்பதான் அந்த பாட்டி உன்னை அடிச்சிச்சு. ஏன் மாமா நீ அவங்கள தான் கட்டிக்க போறேன்னு சொன்னியே, உண்மையா மாமா? அடியே ருக்மணி, என்ன புரிஞ்சுக்கோ. உண்மையிலே நான் அவளை தான் விரும்புறேன். ஆரம்பத்துல இருந்து நான் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. மாமா நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் மாமா. நான் உன்னை நினைச்சிட்டே இருந்துருவேன். நீ அந்த பொண்ணையே கல்யாணம் கட்டிக்க மாமா. அடியே, உன்னை இப்படி பார்க்க முடியல. முதல்ல அழுகைய நிப்பாட்டுடி. சரி மாமா, நான் அழல. ருக்மணி, நீ ரொம்ப நல்லவடி. உனக்கு ரொம்ப நல்ல மாப்பிள்ள கிடைப்பாரு. சும்மா தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. ஓ மாமா, நீ எப்பவுமே இப்படிதான். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் மாமா, அதுதான் என் ஆசை. சரிடி, கவலைப்படாதடி, எல்லாம் சரியாயிரும். மாமா அந்த பொண்ணு என்னை விட அழகா மாமா. யாருடி சொன்னா? நீ தாண்டி அழகு. ஓ மாமா, பின்ன என்னத்துக்கு நீ அந்த பொண்ணை கட்டுறங்கிற? அடியே, அவளை எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குடி. என்ன பிடிக்கலையா மாமா? அடியே, எனக்கு உன்னையும் தான் பிடிக்கும். உன்னை பிடிக்கலன்னு நான் எப்பவாவது சொல்லியிருக்கேனா? ஆனா உங்ககிட்ட எல்லாம் எனக்கு அப்படி ஒரு காதல் வரலடி. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குடி. நான் அவளை தான் கட்டணும்னு நினைக்கிறேன்டி. சரி மாமா, நான் அழகா இல்லையா? ஐயோ ருக்கு, நீ உண்மையிலே அழகா இருக்கடி. உன்னை அழகா இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்போ உனக்கு ருக்குமணி அழகா இருக்கா? ருக்குமணி மட்டும் அழகா இருக்கானா? அப்ப நாங்கெல்லாம் அழகா இல்லைன்னு தானே அர்த்தம்? அடியே சண்டைக்கோழி, நீ எங்க இருந்து வந்த? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலையா தாண்டி இருக்கு. என்னடி ஏன் ரூமையே வட்டம் போட்டுட்டு இருக்கிய? ஏன் மாமா, உனக்கு எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு நினைப்பு தானே? இப்பதான் பார்த்தேன். ஓ நோட்டு புக்கெல்லாம் அவளை படம் வரைஞ்சி வச்சிருக்க. அவ போட்டோவை உள்ள வச்சிருக்க. யாரு மாமா அந்த பொண்ணு? அடியே, ஆரம்பத்துல இருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் அவளை தான் கெட்ட போறேன் கெட்ட போறேன் கெட்ட போறேன். முடியாது மாமா, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நாங்க சம்மதிக்கணும். நான் ஏற்கனவே சம்மதிச்சிட்டேன். அடியே, கொண்டு போடுவேன். வாயை முடிக்கிட்டு கம்முன்னு கடை. தான் சந்தோஷமா இருக்கணும்னா அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும். நானும் நேர்ல பார்த்தேன், நல்லா அழகா தான் இருக்கா. ஏன் மாமண்டி, நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். என் மாமன் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அடியே, நல்லா கேட்டுக்க. நீங்க 4 பேர்ல 3 பேர் சம்மதத்தை நான் எப்படியும் வாங்கிருவேன். அப்புறம் நீ ஒருத்தி இதுக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். மாமா நீயும் நல்லா கேட்டுக்க. ஏற்கனவே இந்த ருக்குமணி ஒரு லூசு, மத்த ரெண்டும் அரை லூசு. உன் மேல உள்ள கிறுக்குத்தனத்தால சம்மதிக்கலாம். ஆனா நான் எப்பவுமே சம்மதிக்க மாட்டேன். நான் தான் உன்னை கட்டுவேன். வேற குறுக்க எவளாவது வந்தா அவளை கொலை பண்றதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். அடியே, சொன்னா கேளுடி, புரிஞ்சுக்கோடி. ஏற்கனவே அவங்க வீட்டுல வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நீ வேற. சும்மா இருடி. என் மனசு பூரா அவ தான் இருக்கா. என்னால உன்னை கல்யாணம் கட்டிட்டுலாம் வாழ முடியாது. புரிஞ்சுக்கோடி. உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் அவகிட்டயே பேசிக்கிறேன். சொன்னா கேளுடி. தேவையில்லாத பம்பவ விலைக்கு வாங்காத. ஏய் நில்லுடி. ஏய், என்னம்மா டார்ச்சர் பண்றாளுங்க? ஆமா, நானுமா டார்ச்சர் பண்றேன். அடியே ருக்கு, நீ என் செல்லமுடி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ எப்பவுமே நல்ல மனசுக்காரிடி. ஆனா உன்னை எனக்கு கல்யாணம் கட்டிக்க முடியாதுடி. நான் அவளை தாண்டி நினைச்சிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிருடி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எத்தனை தடவை சொல்லுவேன். சாரி சாரி, நான் என்னை மாத்திக்கிறேன் மாமா. ஆனா உடனேலாம் என்னை மாத்திக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன். சரிடி, போ. நிம்மதியா போய் தூங்கு. ஏன் தூங்கு மாமா. குட் நைட் மாமா. சரிடி, போ. ச்சே, இந்த ருக்குமணியை கூட சமாளிச்சாச்சு. ஆனா இந்த சண்டைக்கோழி இருக்காள, பெரிய ஆளுதான். இவளை சமாளிக்கிறது தான் இந்த வீட்டிலே பெரிய பாடா இருக்கும். முதல்ல சீலா வீட்டுல எப்படியாவது சம்மதத்தை வாங்கணும். சரி பாப்போம். இதுதான் அந்த பேயோட வீடுன்னு தெரிஞ்ச பிறகு ஏன் காத்திருக்க? 4 அறை உள்ள போய் செவுட்டுல இழுக்கிறத விட்டுட்டு. பாட்டி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? தேவையில்லாம வம்ப விலைக்கு வாங்காத. நம்ம தங்கச்சி மேலையும் தப்பு இருக்கு. சும்மா அந்த பையனை மட்டும் குறை சொல்லக்கூடாது. அந்த ஆடுகாலி நீ சொல்றத கேட்க மாட்டா. அவ கேட்கவே மாட்டா. அவ நம்ம குடும்ப மானத்தை
இன்னும் சந்தி சிரிக்க விடாம ஓயவே மாட்டா. அதனால இவனை கூப்பிட்டு ஒழுங்கா கண்டிச்சு வை. இந்த பொறுமையை இருங்க, அதான் நீங்க வர வேண்டாம், நான் பேசிக்கிறேன்னு சொன்னேன். நீ தள்ளிக்க, நான் போய் 2 அரை செவுட்டுல இழுத்துட்டு வரேன், அப்பா அடங்குவான். இன்னும் என்ன பொறுமையா இருக்க சொல்ற? சொல்றத கேக்குறீங்களா இல்லையா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அவன் வர சொல்லியிருக்கேன், வருவான். சொல்லுங்க. நான் சீலாவோட பிரதர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது அவங்க பாட்டி. ஆமாங்க தெரியும். நீங்க சீலா கூட பழகுறத நிப்பாட்டுங்க, சீலாவை மறந்துருங்க. நாங்க சீலாக்கு வேற மாப்பிள பார்க்க போறோம். இந்த காதல் கீதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு ஒத்து வராது. என்ன சார், நீங்க பெசாட்டி வந்தீங்க, உங்க இஷ்டத்துக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. இத நான் கட்டாயம் கேட்கணும்னு இருக்குதா என்ன? சீலாவை நான் மனசார விரும்புறேன், அவளும் என்னைய மனசார விரும்புறா. உங்களால முடிஞ்சா எங்களை சேர்த்து வைங்க. அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க. யாருகிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு, அரைஞ்சு பல்லகளெல்லாம் கழட்டி போடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? மரியாதைய கொடுத்து இங்க வந்து பேசுனா இவனுக்கெல்லாம் எடுபடாது. செருப்பால அடிச்சாதான் அடங்குவான் போல. என் பேத்தி மனச கெடுத்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல சார், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. எங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒத்து வராது. நான் சர்ச்சுக்கு போறவன், என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் சர்ச்சுக்கு போறவங்க. நாங்க கறி மீன் சாப்பிடுறவங்க. நீங்க செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டோம், வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவீங்க. எங்களுக்கு தினமும் மீன் இருந்தாதான் சாப்பாடே உள்ள போகும். நீங்க கோயிலுக்கு போறவங்க. உங்க கலாச்சாரமும் எங்க கலாச்சாரமும் ஒத்து வராது. தயவு செஞ்சு அவளை மறந்துட்டு உங்க வேலைய நீங்க பாருங்க. நீங்க ஹிந்து பொண்ணை தானே கட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கெல்லாம் ஒத்து போகும்போது எங்களுக்கு மட்டும் எப்படி ஒத்து போகாது? என்ன பேச்சு பேசுறீங்க? சாப்பாடும் வழிபாடும் தான் இங்க முக்கியமா? எங்க 2 பேர் மனசும் ஒத்து போயிருச்சு. அதுவும் இல்லாம சீலாக்காக நான் எதனாலும் விட்டு கொடுப்பேன். அவளுக்கு வெள்ளி செவ்வாய் மீன் வேணும்னாலும் வாங்கி கொடுப்பேன், கறி வேணும்னாலும் வாங்கி கொடுப்பேன். சாப்பிடுறது அவளோட இஷ்டம். நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. செருப்பால எதையும் முடிச்சு போடுறேன். அவன் கல்யாணம் கட்டிக்கிட்டு இன்னைய வரைக்கும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் அவன் தங்கச்சியும் அவஸ்தைப்படக்கூடாதுன்னு இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கான். நீ என்னன்னா உன் இஷ்டத்துக்கு அளந்துக்கிட்டு போற. என்னமோ பெருசா மீன் வாங்கி கொடுப்பானால மீன். என் பேத்திய தங்கத்தட்டுல வச்சு தாளாட்டுவோம். உன்னால அப்படி பாத்துக்க முடியுமா? அதுவும் இல்லாம நீயும் அவளும் வெளியே போனா எப்படி இருக்கும் தெரியுமா? கருங்குரங்குக்கு நான் என் வாயால சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். ஒழுங்கா நீயே புரிஞ்சு விலகிக்கோ. என்ன பாட்டி பேசுறீங்க? என்னைய பார்த்து கருங்குரங்குன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. சீலாக்கு என்னைய பிடிச்சிருக்கு. எங்க 2 பேருக்கும் அழகு முக்கியம் கிடையாது. எனக்கு சீலாவை பிடிச்சிருக்கு. நீங்க பெரியவங்க, நீங்களே பார்த்து கல்யாண நாளை முடிவு பண்ணுங்க. அதை விட்டுட்டு சும்மா என்கிட்ட வந்து பிடிவாதம் பண்ணாதீங்க. சீலா கிட்ட உங்களால பேச முடிஞ்சிச்சா? முடியலல்ல, அதேதான் இங்கேயும். நீங்க கிளம்பலாம். விட்டா பேசிக்கிட்டே போற. எம்பள திமிர் இருந்தா என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுவ? மாமா, ஏய், நேத்து நீ என் வீட்டுக்கு வந்தவா தானே? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன் மாமனுக்காக என் பேத்தியோட ஃப்ரெண்டா நடிச்சு வந்திருப்ப. உன்னைய எனக்கு நேத்தே சந்தேகம்தான். ஓ, நீங்க 2 பேரும் கூட்டணி பண்ணி உன்னை அங்க அனுப்பியிருக்கானா இவன்? என்ன பாட்டி சொல்றீங்க? நேத்து இந்த பொண்ணு அங்க வந்துச்சா? ஆமால, நேத்து இவ அங்க வந்திருந்தா. வந்து என்னமோ அவ நோட்டை கொடுக்கணுமா இவ வாங்க வந்ததா என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தா. இப்பதானே தெரியுது இவன் தான் இவளை அனுப்பி இருக்கானே. சிஸ்டர், இது என்ன வேலை? கொஞ்சம் கூட உங்களுக்கு அசிங்கமா தெரியல? ஏன் இப்படி பண்றீங்க? எங்களுக்கு தான் உங்க குடும்பத்துல யாரையும் பிடிக்கலன்னு சொல்றோம்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சீலாவை வாழ விடுங்க, அவ வாழ்க்கைய நாசமாக்கிறாதீங்க. என்ன சார் பேசுறீங்க? எங்க மாமா அவளை உசுருக்கு உசுரா விரும்புறாரு. அவளும் எங்க மாமாவை உசுருக்கு உசுரா விரும்புறா. நான் அதை நேத்து என் கண்ணாலே பார்த்தேன். எங்க மாமாவை கட்டி பிடிச்சி அவ அழுத அழுகையை பார்த்தா எனக்கே மனசு கஷ்டமாயிருச்சு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவ எங்க மாமாவை இப்பவே கல்யாணம் கட்டிக்கலான்னு சொன்னா. எங்க மாமா தான் பொறுமையா இரு, உங்க அம்மா உன்னை எவ்வளவு பாசமா வளர்த்திருப்பாங்க,
அவங்கள விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறியேன்னு கேட்டாரு. நீங்க என்னன்னா புரிஞ்சுக்காம இப்படி பண்றீங்க? நீ ருக்கு, அமைதியாயிரு. பத்தியால இவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இவனும் அங்க வந்திருக்கான். என்னடி முழிக்கிற? ஒளறி கொட்டிட்டோமே ஆதங்கத்துல அப்படின்னு முழிக்கிறியா? இவனைய வர வச்சு என் பேத்திய இவன் கூட சேர்த்து வைக்கலாம் திட்டம் போட்டிருக்க. அவளை அக்கறை இருந்தா இவனை நீனே கட்டிக்க வேண்டியதானே? உன் வெள்ளத்தோலுக்கே இவனை பிடிக்கல, அப்புறம் ஏன் பேத்திக்கு மட்டும் எப்படி இவனை கட்டி வைக்கணும்னு நினைக்கிற? வெக்கமா இல்ல உனக்கு? சும்மா இருங்க பாட்டி, வயசுக்கு தக்கன பேசுங்க. நாங்க 4 பேர் இருக்கோம் மாமா பிள்ளைங்க. நான் எங்க மாமனை கட்டிக்க நான் மட்டும் போட்டி போடல, 4 பேருமே கட்டிக்கணும்னு ஆசைதான் படுறோம். ஆனா என்ன செய்யறது, எங்க மாமன் குணத்துக்கு தவறு இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு உங்க பேத்திக்கு மாப்பிள்ளை கிடைக்காது. எங்க மாமன் எப்பேற்பட்டவர் தெரியுமா? நீங்க வந்து ச்சே இந்த அளவுக்கு கேவலமா பேசுறீங்க. எங்க மாமனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? மாமா பார்க்க தான் ஆளு கருப்பு, ஆனா சொக்க தங்கம் என் மாமன். என் மாமனை விட்டு கொடுக்க எனக்கு மட்டும் இல்ல 4 பேருக்குமே மனசு இல்ல. இப்ப விட்டா கூட நாங்க 4 பேருமே கட்டிக்குவோம். நீங்க என்னன்னா பெருசா பேச வந்துட்டீங்க. என் மாமன் தான் மனசுல இன்னொருத்தைய நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நாம கட்டிக்கிறது சரியில்லைன்னு சொல்லி நாங்க தான் விட்டு கொடுத்துருக்கோம். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. ஓ உன் மாமே பெரிய சொக்க தங்கம்னா நீங்களே கெட்டிக்கோங்கடி. இந்த கருங்கரங்கு பைய என் பேத்திக்கு சரிப்பட மாட்டான். எனக்கு இவன் தேவையில்லை. இன்னைக்கே போய் ஏய் மரியாதையா அந்த சியாம வர சொல்லு. இன்னைக்கே மாப்பிள்ளை பார்த்து அவனை நிச்சயம் பண்ணி இன்னும் 1 வாரத்துல என் பேத்திக்கு கல்யாணத்தை முடிக்கிறனா இல்லையான்னு பாரு. பாட்டி புரிஞ்சுக்கோங்க, அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா. நீங்க இன்னொரு மாப்பிளைய வலுக்கட்டாயமா கெட்டி வச்சாலும் அவ அவங்க கூட வாழ மாட்டா. அவளை நான் தான் கெட்டுவேன். அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு எதை பண்ணாலும் பண்ணுங்க. என் தங்கச்சி நல்லா இருக்கணும். என் வாழ்க்கைய மாதிரி அவ வாழ்க்கையும் நாசமா போக கூடாது. மரியாதையா ஒழுங்கா உன் மாமன் பிள்ளையிலே எவ பிடிச்சிருக்கோ அவளை கெட்டிக்கோ. என் தங்கச்சிக்கு சியாமோட தான் கல்யாணம் நடக்கும். நாங்க வாரோம். ஏன் சார் புரிஞ்சுக்க மாட்டேங்க? படிச்சவங்க தானே நீங்க. பணம் பணம்னு ஏன் இப்படி அலையறீங்க? கொஞ்சமாவது யோசிங்க. உங்க வாழ்க்கை நாசமா போனதுக்காக எல்லார் வாழ்க்கையும் அப்படி போகும்னு நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கைய உங்களுக்கு வாழ தெரியல, உங்க பொண்டாட்டி கூட சந்தோஷமா உங்களுக்கு இருக்க தெரியல, அதுக்காக என் மாமனையும் சீலாவையும் பிரிக்க நினைப்பீங்களா? அம்மா தெரியும், உனக்கு என்ன தெரியும் என் வாழ்க்கைய பத்தி? ஒரு பொண்ணுக்காக எவ்வளவு விட்டு கொடுக்கணுமோ அதுக்கும் மேல நான் விட்டு கொடுத்துருக்கேன். ஆனா அவ என் கூட வாழதுக்கு கொடுப்பன இல்லாம இன்னைய வரைக்கும் ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கா. என்னைய விரும்பின என் மாமன் பொண்ணை கெட்டாம நான் அவளை உதாசீனப்படுத்திட்டு இவளை கெட்டினேன். இன்னைய வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அது மாதிரி உன் மாமனும் உன்னைய கெட்டாம சீலாவை கெட்டி கஷ்டப்படுத்துறதுக்கா? இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. நாங்க வாரோம். சார், ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் சீலாவை மனசுல நினைச்சுக்கிட்டு சீலா என்னைய மனசுல நினைச்சுக்கிட்டு இன்னொரு வாழ்க்கைய எங்களால வாழ முடியாது. எங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீங்க கிளம்பலாம். அதையும் பாப்போம். வா பாட்டி நீ. சாரி மாமா, நான் தான் எல்லாம் உளறி கொட்டிட்டேன். எனக்கு உன்னை அவங்க அடிச்ச உடனே வேதனை தாங்க முடியல. என்னை மன்னிச்சிரு மாமா. ஏன் மாமா இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க? அந்த பாட்டி எப்ப பார்த்தாலும் உன்னைய கை வாங்கி அடிச்சுட்டே இருக்கு. ருக்கு, காதல்னா எதிர்ப்பு வரத்தான் செய்யும். ஆனா நீ உன் மாமனை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு பக்கம் மனசு வலிக்கு. நீ மாமன் மேல இம்புட்டு பாசம் வச்சிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடி. எனக்கு என்னமோ உன்னை கஷ்டப்படுத்துறோமோன்னு தோணுது. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுற? நீ யாரை கெட்டினாலும் சந்தோஷமா இருக்கணும் மாமா. என் ஆசையே அதுதான். நான் கடைசி வரைக்கும் உன்னை நினைச்சிட்டே இருந்துருவேன் மாமா. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுற? நீ சந்தோஷமா இருந்தா போதும் மாமா. இடி ருக்கு, இப்படி எல்லாம் பேசாதடி. நீ கல்யாணம் கட்டிக்கிட்டு குழந்தை குட்டிங்கன்னு சந்தோஷமா இருக்கணும். இந்த மாமனுக்கு அதுதான் ஆசை. மாமா முதல்ல உன் கல்யாணம் நடக்கட்டும். இந்த பாட்டி வேற என்னமெல்லாமோ சொல்லிட்டு போகுது. எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. மாமா சீலாவை நீ எப்படியாவது கல்யாணம் கட்டணும் மாமா. சீலாவை விட்டுறாத மாமா. அந்த பொண்ணு உன்னையே நம்பிட்டு இருக்கு மாமா. என்ன செய்யறதுன்னு தெரியலடி. பாப்போம். என்ன மாமா நீ இப்படி பாப்போன்னு ஒத்த வார்த்தையில சொல்ற? உன்னால எல்லாம் முடியும். நீ அவளை தூக்கிட்டு வந்தாது தாலி கட்டுற. சரிடி வாடி. அம்மா அப்பா கோயிலுக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க. தெரிஞ்சா அவங்களுக்கு மனசு கஷ்டப்படும். முதல்ல அப்பாட்ட பேசுவோம் வா. சரி மாமா.
அம்மா, நீ எத்தனை மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வா. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். நான் விக்ரம தான் கட்டுவேன். அடியே, என்ன திமிர்த்தனமா பண்ற? உன் அண்ணன் இப்பதான் ஃபோன் பண்ணான். உன் லட்சணம் நல்லாவே தெரியுது. எவ்வளவு திமிர் இருந்தா நேத்து அவனை வீட்டுக்கு வர சொல்லியிருப்ப. அந்த புள்ள அவனோட மாமம்மாவா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இங்க வந்து அவனை கூட்டி லூட்டி அடிச்சிருக்க. நினைச்சேன் இப்பவுமே மாப்பிளைய வர சொல்லி இங்கேயும் உன் கழுத்துல தாலி கட்ட வச்சிருவேன். ஞாபகம் வச்சுக்கோ. மரியாதையா ஒழுங்கா இரு. உங்க அப்பா வரணுமே நினைக்கிறேன். இப்ப மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த புடவையை கட்டி மாப்பிள்ளைங்க முன்னாடி ஊர்வலம் கூட்டிட்டு போற, அப்படித்தானே? நீ என்னனாலும் பண்ணு, அதை பத்தி கவலை இல்லை. ஏன் அந்த மாப்பிள்ளை என் கழுத்துல தாலி கட்டினாலும் அதை கலத்தி எரிஞ்சிட்டு நான் விக்ரம் கூட போய் தான் வாழ்வேன். அதை ஞாபகத்துல வச்சுக்க. என்னடி பேசுற? ஏய், எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? என்னடி உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க? ஏய், தாலி கட்டுனா நீ அவனோட பொண்டாட்டி, அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. கலத்தி எரிஞ்சிட்டு இவன் கூட போவங்கிற? உன் கையில தான் இருக்கு. முதல்ல அதை நீ ஞாபகத்துல வச்சுக்க. என் மனசுக்கு பிடிக்காம எவனையோ ஒருத்தன் கொண்டாந்து என் கழுத்துல தாலி கட்ட வச்சா நான் அவனுக்கு பொண்டாட்டி ஆயிடுவேனா? என்ன பயமா இருக்கா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எவனையாவது கூட்டிட்டு வந்து என் கழுத்துல தாலி கட்ட வச்ச கழுத்தி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். பேசுற அறிவு கட்ட நாயே, தாலிய கழுத்தி எரிஞ்சிட்டு போவியா? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவ? அம்மா இருங்க பாட்டி, அடிக்காதீங்க, விடுங்க. என்ன அலெக்ஸ், எவ்வளவு திமிர் இருந்தா தாலிய கழுத்தி எரிஞ்சிட்டு அவன் கூட ஓடி போவன்னு சொல்லுவா? சீலா, அப்படிலாம் பேசக்கூடாதுமா, புரிஞ்சுக்கோமா. நான் படுற கஷ்டத்தை நீயும் அனுபவிக்க வேண்டாம் தான் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோ. போதும்னா, உன் வயசுக்கு நான் மரியாதை கொடுத்து பேசுறேன். தயவு செஞ்சு உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கம்பேர் பண்ணாத. நான் விக்ரம மனசார விரும்புறேன். அவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. புரிஞ்சுக்கோ. இல்ல, அண்ணன் என்ன சொல்ல வர்றங்கிறது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோமா. இப்படி எல்லாம் பேசாத. சியாம் ரொம்ப நல்ல பையன், அவனை கட்டிக்கோ. உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் அண்ணே. நீ ஏன் ரீட்டாவை கட்டிக்கல? ரீட்டாவை கட்டிருக்கலாம்ல. ரீட்டா உன்னை சுத்தி சுத்தி வந்தாளே, அவளை வேண்டாம் தானே விட்டுட்டு ராதாவை கட்டின. உன் வாழ்க்கை சரியில்லைங்கிறதுக்காக என் வாழ்க்கையும் குழி தோண்டி புதைக்க போறியா? வேண்டானே, அப்படி பண்ணாத. இவ அடங்க மாட்டா. இவகிட்ட யாரும் பேசாதீங்க. இவளை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். பாட்டி கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க போங்க, நான் அவகிட்ட பேசுறேன். சித்தி நீங்க போங்க. அவளுக்கு புரிய வை, நம்ம குடும்ப மானத்தை காத்துல வரக்க விட்டுறாம. சரிங்க சித்தி, நான் பேசுறேன், நீங்க போங்க. தயவு செஞ்சு வேற எதை பத்தியும் என்கிட்ட பேசுறதா இருந்தா நீ வீட்டுக்கு போ. நான் என்னோட வழியை நான் பாத்துக்குவேன். நீ ஒன்னும் என்கிட்ட பேச வேண்டாம். புரிஞ்சுக்கோமா, சித்தி உன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க. மேல நீ எதுவும் பேசாத, கிளம்பு. இல்லப்பா, என்னெல்லாமோ செஞ்சு வச்சு கும்பிடணும்னு நினைச்சேன். மனசும் ஒத்து வரல, உடம்பும் ஒத்துழைக்கல. என்ன மன்னிச்சிரும். கோலக்கட்டை மட்டும்தான் செய்ய முடிஞ்சது. விக்ரம், சீக்கிரம் வா. ஐயா பிள்ளையாரப்பா, என் மகன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். ஐயே, எவ்வளவு நேரம் ஆகுது? நல்ல நேரத்துல சாமி கும்பிடணும். உன் மாமன் எங்க போயிட்டான்? அத்தை குளிச்சிட்டு இருந்தாரு, தலை தோத்திட்டு இருந்தாரு. இந்த வர சொன்னேன், வந்துருவாரு. மாமா வந்தாச்சு, பின்னாடி திரும்பி பாரு. குளிச்சியா? குளிச்சுட்டு தலையெல்லாம் தோத்திட்டு தாமா வர்றேன். சரி, சாமியை கும்பிட்டுக்க. இந்த மலர்விழி எங்க போனா? இல்லையாரப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும். சரி, எல்லாரும் விழுந்து கும்பிட்டுட்டு மாமாட்ட திருநாரை பூசிக்கோங்க. கர்ம கர்ம, நல்ல நாள் அதுமா என்ன பாடு படுத்தி எடுக்குதுவோ. ஏங்க எல்லாத்துக்கும் திருநாரை பூசுங்க. இல்ல, இங்க வந்தீங்க? சாரி ருக்மணி, தூங்கிட்டேன். அதான் முழிப்பு வந்துச்சா, டீ குடிக்கலான்னு வந்தேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, இன்னைக்கு என்ன எல்லாரும் சாமி கும்பிடுறீங்களா? என்ன அங்கிள் இப்படி பாக்குது? நான் சாமி கும்பிட வரல, நான் சும்மா பார்க்க வந்தேன். இல்ல, என்ன பழக்கம் இது? சாமி கும்பிடுறோம் தெரியுது, நேர தூங்கி எந்திரிச்சு அப்படியே குளிக்காம இங்க வந்து நிப்பாளா? போய் குளிக்க சொல்லு. கருமம். மணி, என்னாச்சு? ஆண்டி எதுக்கு என்ன திட்டுது? நான் தூங்கி முழிச்சேன், டீ குடிக்கிறதுக்காக வந்தேன். இப்போ இதுல என்ன ஆச்சு? நேத்தே சொல்லிருக்கேன், குளிக்காம கொள்ளாம இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு. மறுபடியும் இங்க வந்து நிக்கிற. போய் முதல்ல குளி. என்ன ஆண்டி நீங்க இப்படி சொல்லுது? எங்க வீட்லலாம் நான் 10 மணிக்கு தான் குளிப்பேன்.
காலேஜ் போகணுன்னா தான் காலையிலே குடிப்பேன். ஐயோ சீலா, அம்மா தான் சொல்றாங்கல்ல, போ போய் குளி. வீட்ல நல்ல லட்சணமா தான் வளர்த்துருக்காங்க, அதான் தெரியுதே. போ. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? எல்லாரும் என்ன திட்டுறீங்க. சீ, நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. காலங்கத்தால சாமி கும்பிட்டு இருக்கும்போது காரி காரி துப்பிட்டு நிக்கிறான். நல்ல பிள்ளைய தான் வளர்த்துருக்காவோ. ஐயோ அம்மா விடு, அவளுக்கு இதெல்லாம் தெரியாது, நான் சொல்லி கொடுத்துக்குவேன். இல்ல, நேத்தே சொல்லிருக்கேன், நான் எந்த விஷயத்துலனாலும் விடுவேன். ஆனா சாமி கும்பிடுற விஷயத்துல எந்த ஊடையில ஏதாவது பண்ணிட்டு இருந்தா எனக்கு ஆத்திரம் வந்துரும் பாத்துக்கோ. நல்ல பூஜா ரூம் வரைக்கும் வந்து நின்னுகிட்டு நிக்கிறா. சே, அதுவும் குளிக்காம கொள்ளாம. மரியாதையா உன் பொண்டாட்டிட்ட சொல்லி வை. கோவப்படாதம்மா, நான் சொல்றேம்மா. நான் சொன்னேன். இதுக்கு உங்க அம்மா இப்படி சத்தம் போடுது? உன்னதான் நான் வர வேண்டாம்னு சொன்னேன்ல, நீ ஏன் அங்க வந்த? ஐயோ, எனக்கு டீ குடிக்கணும், அதான் நான் அங்க வந்தேன். அதுக்கு உங்க அம்மா இப்படியா சத்தம் போடும்? ஏய் சீலா, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எங்க அம்மா ரொம்ப தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க. அவங்களுக்கு யாரும் குளிக்காம பூஜை ரூமுக்கு வந்தா பிடிக்காது. ஏய் என்னாச்சு, டீ குடி. எனக்கு வேண்டாம். எனக்கு என்னமோ மாறி இருக்கு. உங்க அம்மா ரொம்ப தான் டார்ச்சர் பண்ணுது. உங்க அம்மாக்கும் எனக்கும் செட் ஆகும்னு எனக்கு தோணல. ஏய், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்ன எங்க அம்மா இல்ல. எங்க அம்மா கூட உனக்கு செட் ஆகுது ஆகல, அது ப்ராப்ளம் இல்ல. நீ முதல்ல நார்மலா புரிஞ்சுக்கோ. இல்ல, எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. நீயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போ சீலா. சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பெருசுபடுத்த கூடாது. எல்லாம் சரியாயிரும். அவங்க கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்குவாங்க. இப்ப என்னதான் செய்யணுங்கிற? புரிஞ்சுக்கோ சீலா, பெரியவங்க வந்தா முதல்ல எழும்பி நிக்கணும். இப்படி கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாது. அதுவும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கணும். அதுதான் பாரம்பரியம். கொஞ்சம் அது புரிஞ்சுக்கோ. நீ சாமி கும்பிட மாட்ட, பின்ன பூஜை ரூமுக்கு எதுக்கு போற? குளிச்சுட்டு தான் போகணும். காலையில எழுந்த உடனே முதல்ல வேலையா குளிச்சிடணும். அப்புறம்தான் இந்த டீ குடிக்கிறதுலாம். எங்க வீட்டுல இப்படித்தான் நடக்குது. அதனாலதான் அவங்க பெரியவங்கல்ல, அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் நடந்துக்க. எங்க வீட்ல எல்லாம் எனக்கு பெட் காஃபி குடிச்சு தான் பழக்கம். இப்படி பழ தேய்ச்சிட்டு வந்து இங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்க மாட்டேன். உனக்காக நான் இங்க வந்து உட்காந்து இப்ப டீ குடிக்க வந்திருக்கேன். இது பத்தாது, காலையில எந்திரிச்சு குளிக்கணும், அவ்வளவுதானே? சரி, நான் எழும்புற நேரத்துல குளிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் சீலா, எல்லாம் சரியாயிரும் போக போக, புரிஞ்சுக்கோ. ஏய், என்ன பழக்கம் இது? அடுப்பங்கரைக்குள்ள செருப்பு போட்டுட்டு வந்து உட்கார்ந்திருக்கா. இல்ல, இது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவ என்ன பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கா. இல்ல, அடுப்பங்கரைய தெய்வமா மதிக்கணும். இப்படி செருப்பு போட்டுட்டு உள்ள வந்து உட்கார்ந்திருக்கா. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்னைய உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, அதுக்காக ஒண்ணு ஒண்ணா குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம். நான் என்னதான் பண்றது? ஒரு டீ குடிக்கிறதுக்காக நான் இங்க வந்தேன், அது கூட வரக்கூடாதா? ஐயோ அம்மா தாயே, உன்கிட்ட நான் பிரச்சனை பண்ண வரல. உனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒத்துக்காது. நீ ஒரு ரூம்ல உட்காந்துக்கோ, உனக்கு டீ அங்க கொண்டாந்து கொடுப்பான். டீ போடுறது என் மகன், பின்ன என்ன, அவன் டீயை கொண்டாந்து ரூம்லயே கொடுப்பான். நீ கிளம்பு. ஏமா இப்படி பேசுறீங்க? இம்மா அவ இந்த வீட்டு மருமக, புரிஞ்சுக்கோங்கம்மா. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். உனக்காக நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்நேரம் ருக்குமணியோ மலர்விழியோ இப்படி செருப்பு போட்டுட்டு அடுப்பங்கரையில நுழைஞ்சிருந்தானுங்கன்னா என்ன நடந்திருக்கும்? ஓங்கி அரைஞ்சிருப்பேன். நீ என் நிலைமைய புரிஞ்சுக்கோ. உன் பொண்டாட்டிய ரூமை விட்டு வெளியே வர வேண்டாம்னு சொல்லு. அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போ, டீ எடுத்துட்டு போ, என்னெல்லாம் எடுத்துட்டு போகணுமோ நான் ஆக்கி வைக்கிறேன். வேற என்ன பண்றது, எடுத்துட்டு போ. ஓ, நீங்க ஆச்சாரமானவங்க. நான் ஏதாவது பாத்திரத்தை தொட்டா உங்களுக்கு டீட் ஆயிரும், அப்படித்தானே? ஐயோ அம்மா, நான் அப்படியெல்லாம் சொல்லல. அடுப்பங்கரையில நிக்கும் போது சுத்தபத்தத்தோட பயபக்தியோட தான் நாங்க சமைப்போம். நீங்க என்னன்னா செருப்பு போட்டுட்டு உள்ள வந்து நிக்கிறீங்க. எனக்கு அது அருவருப்பா இருக்கு, அவ்வளவுதான். இந்த காலத்துல இருக்கீங்க, இன்னும் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க. கால்ல செருப்பு போட்டு நடக்கிறது ஒரு தப்பா? நான் வீட்டுக்கு ஒரு செருப்பு வச்சிருக்கேன், வெளியே ஒரு செருப்பு வச்சிருக்கேன். என் இஷ்டத்துக்கு வீட்டுக்குள்ள ஒண்ணு போட்டு நடக்கிறேன், வெளியே ஒண்ணு போட்டு நடக்கிறேன். வெளியில போட்டு நடக்கிறதே வீட்டுக்குள்ள கொண்டு வரலையே. நீ பதிலுக்கு பதில் பேசுவ. உங்ககிட்டலாம் என்னால பேச முடியாது. எங்க வீட்டுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கு, அப்படித்தான் இந்த வீட்டுல நடக்கும். ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? மாறி மாறி ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நானால பிரச்சனை பண்றேன்? காலங்காத்தால குளிக்காம கொள்ளாம பூஜை ரூமுக்குள்ள வந்து நிக்கிறா உன் பொண்டாட்டி. பத்தாதுக்கு இங்க அடுப்பங்கரையில செருப்பு போட்டுட்டு வந்து நிக்கிறா. இல்ல, இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாளோ தெரியல. எனக்கு வெள்ளி செவ்வா கறி மீன் சமைக்க கூடாது, அதே அது சொன்னியா இல்லையா? உங்களுக்கு சமைக்க கூடாது அவ்வளவுதானே? நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு கறி மீன் இல்லைன்னா சாப்பிட முடியாது. கல்யாணத்து வரைக்கும் இவ்வளவா இந்த பயிலுவ சொல்றதெல்லாம் கேப்பாளுவோ. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டுனா படுத்தி தானே எடுக்கிறாளுங்க. ஏம்மா இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து என்னைய படுத்துறீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. நான் இன்னைக்கு சாம்பார் தான் வைப்பேன், அதை தெளிவா சொல்லிரு.
எனக்கு நான்வெஜ் இல்லைன்னா சாப்பிடாம இருக்க முடியாது. அதையும் நீ உங்க அம்மா கிட்ட தெளிவா சொல்லிரு. என்னாச்சு? எதுக்கு இப்படி எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. உன்னால தாண்டி நான் இப்போ அனுபவிக்கிறேன். ஏமா ஏன் அவளை அடிக்கிற? ஏமா எங்க மேல உள்ள கோபத்தை அவ மேல காட்டுவியா? என்னாச்சு மாமா? ஏன் தான் கல்யாணம் கட்டிக்கிட்டேனோன்னு இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில முத நாளே இப்படி ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டது தான் பிரச்சனை இல்ல, அப்படித்தானே சொல்லுவீங்க? ச்சே, முதல்ல நானும் யோசிச்சிருக்கணும். நில்லு சீலா. என்ன சித்த, ஏன் பிரச்சனை பண்ற? இப்ப எதுக்கு மாமாவை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துற? ஆமாண்டி, நானா கஷ்டப்படுத்துறேன்? ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன், அவன் படாத பாடுபடுறான். அதை பார்த்துக்கிட்டு நிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. இவன் அவளுக்கு டீ போட்டு கொடுத்துக்கிட்டு நிக்கிறான், அவ கால் மேல காலை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு, அதுவும் அடுப்பங்கரைக்குள்ள செருப்பை போட்டுக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கா. அப்போ எனக்கு எவ்வளவு கோவம் வரும். அத்தை புரிஞ்சுக்கோ, அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி, அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் டீ போட்டு கொடுக்குறாங்க, எதுவும் பண்றாங்க. நீ ஏன் தலையிடுற? நான் தலையிடக்கூடாதுன்னா அவளை அவ ரூம்ல இருந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்லு. என் கண்ணு முன்னாடி பார்க்கும்போது எனக்கு ஆத்திரமா தான் வருது. அதுவும் இல்லாம அடுப்பங்கரைக்குள்ள செருப்பை போட்டுட்டு வந்து நிக்கிறாளே, எனக்கு ஆத்திரம் வருமா வராதா? அவகிட்ட சொல்லி புரிய வைக்கிறதோட உங்ககிட்ட சொல்றது ஈஸி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவ நான்வெஜ் சாப்பிடுவானா? சாப்பிட்டுட்டு போறா. அவ ரூம்ல வச்சு சாப்பிடுறா, இல்ல வெளியே போய் சாப்பிட்டு வரா. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ சாமி கும்பிட்டுட்டு உன் ரூம்ல வச்சு சாப்பிடு. சும்மா தேவையில்லாம சின்ன சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்தாதீங்க. உங்களால மாமா வாழ்க்கை நரகமாயிர போகுது. ஏண்டி, இன்னைக்கு நாமெல்லாம் சாமி கும்பிட்டுருக்கோம், பிள்ளையார் சதுர்த்தின்னு அவளுக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு நாள் கூட அவளால நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு. ஏன் விக்ரமுக்காக இதை கூட அவ விட்டு கொடுக்க மாட்டானே? ஐயோ அத்தை, அவ தான் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டால. அவ வெளியே போய் சாப்பிட்டுட்டு போறா. உனக்கு என்ன வந்துச்சு? ஆமாடி, காதலிக்கும் போது பெரிய லவ் அது இதுங்கிறாளுங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததும் புருஷனுக்காக ஒரு நாள் விட்டு கொடுத்து போக மாட்டாளுங்கன்னு. இப்ப அதுக்கு என்ன செய்ய போற? அவளுக்கு நேரா நீயும் மல்லிகை நிக்க போறியா? உங்க ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு மாமா தான் முழிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு தாண்டி நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இந்த தொந்தரவெல்லாம் வேண்டாம், நம்மளாவே இருப்போம்னு கேட்டியா? ஒழுங்கா நீ உன் மாமனை கட்டியிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. சரி, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். போதுமா? நான் மெல்ல மெல்ல அவட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். நீ சும்மா தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் சிடு சிடு சிடுன்ட்டே இருக்காத. நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அவ வேற குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு. நமக்கு ஏத்த மாதிரி மாறணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனே நீ நொய் நொய் நொயின்னு பேசிக்கிட்டே இருந்தேனா அவளுக்கும் கடுப்பாகும். நீ சொல்றதை கேட்க கூடாதுன்னு தான் தோணும். என்னமோ பண்ணு, நான் வாயே திறக்கல. போதுமா? கொஞ்சம் பொறுமையா இருத்த, நான் பேசி புரிய வைக்கிறேன். மாமா, நான் போய் பேசுறேன், நீ கவலைப்படாத மாமா, எல்லாம் சரியாயிரும். பாரடி ருக்கு, அவளும் புரிஞ்சுக்க மாட்டுக்கா, இந்த அம்மாவும் புரிஞ்சுக்க மாட்டுக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். சரி மாமா, கவலைப்படாத, நான் போய் பேசுறேன். என்னமோ பண்ணுங்க. என்ன சுசிலா, ஏன் இப்படி கோவமா இருக்கீங்க? சின்ன சின்ன பிரச்சனை குடும்பத்துல இருக்கிறது தானே, அதெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். என்ன ருக்கு சொல்றீங்க? எதுக்கு எடுத்தாலும் என்ன குறை சொல்லிட்டே இருக்காங்க. நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம். பாருங்க, நான் கல்யாணம் முடிச்சிட்டு வந்து ஒரு நாள் கூட முழுசு ஆகல, அதுக்குள்ளேயுமே சிடு சிடுன்னு பேசுறாங்க. எப்படி பொறுத்துக்கிறது? இல்ல, சில விஷயங்களை மட்டும் எங்க அத்தை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேருக்கும் சண்டையே வராது. அடுப்பங்கரைக்குள்ள செருப்பு போட்டுட்டு போறது எங்க அத்தைக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாம குளிச்சுட்டு தான் பூஜை ரூம் பக்கமே போகணும். காலையில எழுந்த உடனே குளிச்சிடணும். மற்றபடி வேற எந்த விஷயத்துக்கும் எங்க அத்தை அவளை கோவப்படாது. அதுக்கு வெள்ளி செவ்வாய் மட்டும் கறி மீன் சாப்பிடக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எங்க அத்தை உங்களை நல்லா வச்சுக்கும். என்னங்க இது? நான் வேணும் நான் செய்கிறேன், எனக்கு மறந்துருச்சு குளிச்சுட்டு தான் போகணும்னு. நான் அப்படியே போயிட்டேன். டீ குடிக்கிறதுக்காக போனேன், போய் உட்காந்துருந்தேன். செருப்பு போட்டுட்டு போகக்கூடாதுன்னா என்னால் வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டு நடந்தே பழக்கம் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணட்டும்? அதனால தான் அப்படி போனேன். வேணும்னா போனேன், இனிமேல் வேணும்னா நான் செருப்பு கழட்டி போட்டுட்டு போகிறேன். அதுவும் இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் இப்படி சிடு சிடுன்னு கோவப்படுறாங்க. முத நாள் தானே, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன புரிஞ்சுக்குவேன்னு கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. கறி மீன் சாப்பிடாம நான் இருந்ததே இல்லை தெரியுமா? அதுவும் வெள்ளி செவ்வாய் 2 நாளும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி? நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னால் அதுவும் தப்புங்கிறாங்க. ஐயோ சீலா, நீங்கள் வளர்ந்த விதம் வேற, இங்கே அவங்க இருக்கிற விதம் வேற. கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தானே பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும். இன்னைக்கு அத்தை கோவமாக பேசுது, நாளைக்கே உங்ககிட்ட ரொம்ப பாசமாக பேசலாம். அப்போ நம்ம பண்ணதெல்லாம் தப்புன்னு தெரியும் போது கஷ்டமாக இருக்கும். படக்குன்னு வார்த்தைகளை வெளியே விடக்கூடாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் சீலா. அதை முதல்ல உங்கள் அத்தைகிட்ட சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் நொய்யின்னா எனக்கு கஷ்டமாக இருக்காதா? ஐயோ, நான் அத்தைகிட்ட சொல்லாமல் இருப்பேனா?
சீலா நான் அத்தைகிட்ட பேசிட்டு தான் வர்றேன். சரிங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஆனால் இவங்க பேசுகிற பேச்சுக்கலாம் என்னால் பொறுத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஐயோ சீலா, உங்க அம்மா பேசுனா பொறுத்துக்க தானே செய்வீங்க. அத மாதிரி நினைச்சிட்டு போங்க. நீங்க ஏன் மாமியாரா நினைக்கிறீங்க? சொல்கிறது ஈஸி, எல்லாரும் இருந்து செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும். நீங்க இப்படி பேசுறீங்க? பின்ன உங்களுக்கு என்ன, நீங்கள் 4 நாள் இருந்துட்டு போயிடுவீங்க. நானும் இங்கே இருக்க போகிறேன், எனக்கு தான் தெரியும். ஏங்க அது என் அத்தை. நானும் இந்த வீட்டில் பிறந்து வளர்ந்தவ தான். எனக்கும் எங்க அத்தையை பத்தி நல்லாவே தெரியும். அவங்க உங்களுக்கு அத்தை, அதனால உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் எனக்கு மாமியார். என்னையே சிடு சிடுன்னு சொன்னால் எனக்கும் கோபம் வரத்தான் செய்யும். ஏங்க என்ன ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? உங்க முன்னாடியே எங்க அத்தை என்னை கையை ஓங்கி அடிச்சிச்சா இல்லையா? நான் ஏதாவது சொன்னேனா? சரி, பெரியவங்க ஏதோ கோபத்தில் அடிக்கிறாங்கன்ட்டு விட்டுட்டேன். அந்த மாதிரி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அந்த பொறுமை உங்களுக்கு இருக்கும். உங்களை அடித்தா நீங்கள் ஏற்றுக்குவீங்க. ஆனால் என்ன அடித்தா என்னாலலாம் ஏற்றுக்க முடியாது. சரி சீலா, நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். நான் வரேன். சரிங்க. எல்லாத்துக்கும் நானே பொறுத்து பொறுத்து போகணுன்னா எப்படி? அவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அவங்க மட்டும் போக மாட்டாங்களா? எல்லாரும் எனக்கே அட்வைஸ் பண்ண வந்துடுறாங்க.